வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ்மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்களவையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 11 மணி வரை அவை ஒத்திவைப்பு. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பக்கம் அதிகமாக வளைந்தால் விழுந்து விடுவீர்கள். பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுடன் உரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. கும்மிடிப்பூண்டியில் 2104 பேருக்கு வேலை வழங்கும் குளிர்சாதன இயந்திரங்கள், காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நேபாளத்தில் திருமணத்திற்கு சென்ற பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்தது. பாகிஸ்தானில் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதலில் 65 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களவையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 11 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் முன்னாள் ராணுவ தளபதி நரவனேவின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சீன எல்லை பிரச்சினை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை மக்களவை கூடியவுடன் பதாகைகளுடன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்த நிலையில் முதலில் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் 9ஆம் தேதி காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பக்கம் அதிகமாக வளைந்தால் விழுந்து விடுவீர்கள் என்று பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார். தேர்வுகளை நேர்மையுடனும் தன்னம்பிக்கையுடனும் அணுகுவது குறித்து பரீட்சா பே சர்ச்சா என்ற தலைப்பில் மாணவர்களுடன் ஆண்டுதோறும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். இந்நிலையில் மாணவ மாணவிகளுடன் உரையாடிய காணொலியை தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். அதில் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையாக தேர்வுகளை அணுகுவது குறித்து மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது, உங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள் அல்லது சக நண்பர்கள் என்ன கூறினாலும் உங்களுக்கு தோன்றும் யோசனைகளை மனதில் வைத்து அதனை பின்பற்றுங்கள் என்றும், நமது இலக்கு எப்போதும் ஒன்றை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் எளிதில் இலக்கை அடைய முடியாது. உங்கள் ஆசிரியர்களை விட ஒருபடி மேலே இருங்கள் என்றும், வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பக்கம் அதிகமாக வளைந்தால் விழுந்து விடுவீர்கள் என்றும், வாழ்க்கை திறன்களும் தொழில்சார் திறன்களும் சம அளவில் முக்கியமானவை என்றும், அவை கல்வியின் மூலமாகவே பெற இயலும் எனவும், கல்வியை சுமையாக நினைக்க கூடாது. அதற்கு நமது முழு ஈடுபாடும் தேவை. மதிப்பெண்களில் கவனம் செலுத்துவதை விட ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வெற்றி உங்கள் பெற்றோரின் மரியாதையாக மாறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் கலந்துரையாடலில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸாமின் பாரம்பரிய சால்வையான கமோசாவை பிரதமர் நரேந்திர மோடி அணிவித்தார். கும்மிடிப்பூண்டியில் 2104 பேருக்கு வேலை வழங்கும் குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ரூபாய் 2091 கோடி முதலீட்டில் 2104 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நிறுவியுள்ள குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலையை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். வெளிப்புற அலகுகள், உட்புற அலகுகள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் ஒரே இடத்தில் உற்பத்தி செய்யும் முதலாவது தொழிற்சாலையாக மிட்சுபிஷி எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் திகழ்கின்றது. இந்நிறுவனம் இத்திட்டத்தில் இதுவரை ரூபாய் 1633 கோடி ரூபாய் முதலீடு மேற்கொண்டுள்ளதுடன் 200க்கும் மேற்பட்ட மகளிர் உள்ளிட்ட 629 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. பைத்தடி மாவட்டத்தின் புர்சவுடி நகராட்சி பகுதியை சேர்ந்தவர்கள் திருமண குழுவினரை பேருந்தில் ஏற்றிச் செல்லும் போது இரவு 8 மணி அளவில்
மலைப்பாதையில் 200 மீட்டர் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். 40 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக பாரம் ஏற்றி சென்றதாலும் அழுத்த குழாய் வெடித்ததாலும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆயுத காவல் படையின் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர். உள்ளூர் மக்கள், நேபாள காவல்துறை மற்றும் ஆயுத காவல் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்த பலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. பாகிஸ்தானில் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதலில் 65 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கதீஜாதுல் குப்ரா மசூதியில் திடீரென நேரிட்ட குண்டுவெடிப்பில் சுமார் 65 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த குண்டுவெடிப்பு தற்கொலைப்படையின் தாக்குதல் என்றும் கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இஸ்லாமாபாத்தின் மாவட்ட நீதிமன்றத்தின் நுழைவு வாயிலில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணலி சிபிசிஎல் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் மடிக்கணினிகளை வழங்கினர். கல்லூரி மாணவ மாணவிகள் அடுத்த கட்ட நகர்விற்கு செல்லும் நோக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் மணலி சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலம் செயல்பட்டு வரும் பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் 142 பேர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர், மண்டல குழு தலைவர் ஏ.வி. ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 142 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். அப்போது திமுக அரசின் மாணவர்களுக்கான திட்டங்கள் குறித்தும் மடிக்கணினி பயன்பாடுகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். பெரியபாளையம் அருகே எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக மூத்த முன்னோடிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ் ஏற்பாட்டில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் பொற்கிழி வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியத்தில் உள்ள திமுக மூத்த முன்னோடிகளுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ் ஏற்பாட்டில் பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை கொள்கை பரப்பு செயலாளரும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் எஸ். ஜெகத் ரட்சகன் வருகை புரிந்தார். முன்னதாக கன்னிகை பேரில் மறைந்த முன்னாள் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் திராவிட பாலு வீட்டிற்கு சென்று அவரது வீட்டின் அருகே அமைக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பூப்பழ தாம்பூல தட்டில் ரூபாய் 10,000 பொற்கிழியை வழங்கினார். நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆ. சத்தியவேலு, தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளருமான பி.ஜே. மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி.ஹெச். சேகர், மாவட்ட பிரதிநிதி கே.வி. வெங்கடாச்சலம், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி தமிழரசன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேரணாம்பட்டி 9வது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு 9வது வார்டு பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக குப்பைகளை அகற்றாததாலும், கழிவுநீர் கால்வாய் தூர்வாராததாலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படுவதாகவும், குடிநீர் வரும் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக செல்கிறது எனவும் பேரணாம்பட்டு 9வது வார்டு பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து நகரமன்ற கூட்டத்திலும் மற்றும் நகராட்சி ஆணையரிடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து 9வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆலியார் சுல்தான் அகமது மற்றும் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பேரணாம்பட்டு நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேரணாம்பட்டு நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நகரமன்ற உறுப்பினரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த வேளையில் என்னை பேச வந்த நகராட்சி ஆணையாளர் அவர்கள்
தலைக்குறைவாக ஓய் என்ன 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 உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் ஒரு ஆடு மாடு பேசுவதை போல நகரமன்ற உறுப்பினர் ஆகிய என்னையே மரியாதை இல்லாமல் 4 பேர் முன்னாடி பேசினாரு. தொடர்ந்து இவர் நகராட்சி ஆணையாளர் வந்த பிறகு நகராட்சிக்குள்ள ஒரே ஒருத்தரை கூட அவர் மதிக்க மாட்டாரு. அவருடைய வயசு அதிகமானவர்களோட வாடா போனான்னு தான் சொல்லி பேசுவார். யாருக்குமே அசிங்கமாக தான் பேசுவார். யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார். இவர் வந்ததுலேருந்தே பேரணாம்பட்டி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வார்டுலையுமே சரியாக அடிப்படை பணிகள் நடைபெறதில்லை. ஆகையால் நகராட்சி ஆணையாளரை இந்த இடமாற்றம் செய்ய வேணும். நம்ம உத்தமபாளையம் மற்றும் பெரியகுளம் அரசு மருத்துவமனைகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறுவை சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக ரூபாய் 6,50,00,000 மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கான கட்டிடமும், உத்தமபாளையத்தில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து கட்டிடத்தை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் நோயாளிகளின் அறைகள், கட்டிடத்தின் வசதிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். அப்போது பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதால் கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்தனர். நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார், மருத்துவர்கள், செவிலியர்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய பல்கலைக்கழக தடகள போட்டியில் சென்னை மாணவி அக்ஷிதா தங்கம் வென்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். கர்நாடக மாநிலம் மூடுபிதிரேயில் உள்ள சுவராட்சிய மைதானத்தில் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான 2025-26 ஆண்டிற்கான 85வது தடகள போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் சென்னை OMR சாலை செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் MBA முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி அக்ஷிதா அண்ணா பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்றார். பெண்களுக்கான 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் மின்னல் வேகத்தில் இலக்கை நோக்கிய அக்ஷிதா 13.14 வினாடிகளில் கடந்து முதலிடம் பிடித்து அசத்தினார். முதலிடம் பிடித்த அக்ஷிதாவிற்கு தங்கப் பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகையாக ரூபாய் 50,000 பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவி அக்ஷிதாவை செயின்ட் ஜோசப் கல்வி நிறுவன குழுமத்தின் தலைவர் டாக்டர் டி. பாபு மனோகரன் நேரில் அழைத்து வாழ்த்தி ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார். விருதுநகர் மாவட்டம் கன்சாபுரம், தம்பிப்பட்டி பகுதிகளில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் 20 நாட்களுக்கு மேலாக எடை போடாமல் குவிந்து கிடக்கும் அறுவடை நெல் மூட்டைகளை எடை போடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கான்சாபுரம், கூமாப்பட்டி, நெடுங்குளம், கொடிக்குளம், இலந்தைக்குளம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நெல் விவசாயம் பிரதான தொழிலாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் அறுவடை செய்த நெல்லை 20 நாட்களுக்கும் மேலாக எடை போடுவதற்காக விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும், இதனால் குவித்து வைத்துள்ள நெல் மூட்டைகளில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு வீணாவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து 20 நாட்களுக்கும் மேலாக எடை போடாமல் குவித்து வைத்துள்ள நெல் மூட்டைகளை எடை போடுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புற்றுநோய் குறித்த அறிகுறிகளை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்தால் உயிர்களை காக்கவும் சிகிச்சை செலவுகளை குறைக்கவும் முடியும் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஆரம்பகால கண்டறிதலை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் பழனிவேலு பங்கேற்று பேசினார். அப்போது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீட்டுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 14 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவாகின்றன எனவும்,
இதில் 50% நோயாளிகளுக்கு நோய் முற்றிய நிலையில்தான் கண்டறியப்படுகின்றது எனவும், இதனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைகிறது எனவும், ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்தால் உயிர்களை காக்கவும் சிகிச்சை செலவுகளை குறைக்கவும் முடியும் என்றும் ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், உடம்பில் வரக்கூடிய புற்றுநோய்கள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதும் இளைய வயதினரை பாதிக்கக்கூடிய பக்க விளைவுகள் ஏற்படுவதனால WHO இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்த்தி பொதுமக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது. திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த பாவந்தூர் கிராமத்தில் சிவா என்பவருக்கும் அவரது மனைவி மீனாவிற்கும் ஏற்பட்ட தகராறை தடுக்க சென்ற மாமியாரை மருமகன் தாக்கிய சம்பவத்தில் மாமியார் உயிரிழந்ததை அடுத்து சிவாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த பாவந்தூர் கிராமத்தை சேர்ந்த சிவா என்பவர் ஆனத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் தனலட்சுமி தம்பதியின் மகள் மீனா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் 5 வயதில் வருண் என்ற மகனும் 4 வயதில் கிஷோர் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் சிவா மற்றும் அவரது மனைவி மீனாவிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கமாக இருந்து வந்தது. இந்நிலையில் ஆனத்தூர் கிராமத்திலிருந்து மீனாவின் தாயார் தனலட்சுமி தனது மகளை பார்க்க வந்தார். அப்போது தனது மகள் மீனாவிற்கும் அவரது கணவர் சிவாவிற்கும் தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறில் தனலட்சுமி மகளுடைய கணவரை மறிக்க சென்ற போது எதிர்பாராத விதமாக சிவா தனது மாமியார் தனலட்சுமியை இரும்பு பைப்பால் அடித்ததில் அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவரது மனைவி மீனா சிறிய காயத்துடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவெண்ணெய்நல்லூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது சிவா தலைமறைவாகிவிட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிவாவை தேடி வந்தனர். இதனிடையே கொலை செய்த சிவாவை உடனடியாக கைது செய்ய கோரி தனலட்சுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தையல் போட்டு இருக்கிறாங்க, மண்டியில ரத்தம் வடிஞ்சுக்கினே இருக்குது. இன்னும் ஒரு பிள்ளைய அதே இடத்துல கொலை பண்ணி அங்கேயே என் பொண்ணு வாழ்த்தந்தனும் கண்டு இருக்கிறான். சேர்த்துட்டு போய் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தகவல் வருது. எங்கள் அக்கா அம்மாவா மீனா பாவந்தூரில் கொடுத்துக்குறோம். வீட்டில் ஏதோ சண்டை இருக்குன்னு எங்கள் அக்கா நேற்று 3 மணிக்கு 4 மணிக்கு போய்க்குது. போன இடத்துல மவளை அடிச்சுக்கிறான். அவன் மவளை அடிக்கும்போது மறிச்சிக்கிது எங்கள் அக்கா. கத்தியால் வெட்டினாலும் எதெல்லாம் வெட்டினா கத்தியால் வெட்டிக்கிறான். மூளை வர மாதிரி வெட்டிக்கிறான். காவல்துறை நேற்றுலேருந்து இன்னி வரையும் இன்னும் அந்த குற்றவாளி பிடிக்கல. ஆனால் காலையிலேருந்து நடவடிக்கை எடுக்கல. காலையிலேருந்து பிடிக்கிறான். முனிசிபல் தேடி அங்கே தேடின்றாங்க. ஆனால் காவல்துறை வேற எனக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி ஏன் பிடிச்சிடறா அப்படின்னாங்க. ஆனால் காவல்துறை மேலே எனக்கு மயிலாடுதுறையில் செயற்கை புல்வெளி மைதானத்தின் திறப்பு விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருயந்தலூரில் புதிதாக செயற்கை புல்வெளி விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன், திரைப்பட நடிகை தேவயானி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், திரைப்பட நடிகர் மணி உள்ளிட்டோர் பங்கேற்று விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் கிரிக்கெட் வீரர் நடராஜன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், நடிகை தேவயானி, நடிகர் மணி உள்ளிட்டோர் கிரிக்கெட் விளையாடினர். அதனைத் தொடர்ந்து நடிகர் தேவயானி மற்றும் கிரிக்கெட் வீரர் நடராஜ் ஆகியோரிடம் ரசிகர்கள் ஆட்டோகிராஃப் பெற்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் நடராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே டர்ஃப் கிரிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருக்கும் டைமே இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அந்த பழைய ஸ்கூல் முடிச்சது எல்லாம் பசங்களாம் விளையாடுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ப்ளஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும். காட்டுமன்னார் கோவிலில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் தாளாளர் ஜி. குமாரராஜா தலைமையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜி.கே. பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி ஆகியவை இணைந்து 34வது அறிவியல் கண்காட்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு ஜி.கே. கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி. குமாரராஜா தலைமையேற்று சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார்.
கண்காட்சியில் 3000த்திற்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கண்காட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களை சேர்ந்த 4000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை கண்டுகளித்தனர். கண்காட்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனையடுத்து மாணவர்களின் உணவு திருவிழாவில் உணவுகள் விற்பனை செய்த ரூபாய் 2,12,000 ஆதரவற்ற அனாதை இல்லத்திற்கு GK கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான G. குமரராஜா நன்கொடையாக வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட கல்விக்குழு உறுப்பினர் முத்துசாமி, காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, GK கல்வி குழுமத்தின் புரவலர் பழனிசாமி, GK கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் GK அருண், சேலம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் CBSE பள்ளியின் இயக்குநர்கள் GK அனிதா, மோகன்குமார், மருத்துவர் ஐஸ்வர்யா, அருண், இயக்குனர் மருத்துவர் அகிலன், மருத்துவர் ரம்யா, அகிலன், அட்மின் முதல்வர் பார்த்திபன், அகாடமிக் முதல்வர் தேவதாஸ், GK பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் அந்தோணிசாமி மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். ஷோலிங்கர் பஜார் பகுதியில் உணவகம் எதிரே கீழே கிடந்த 39,750 ரூபாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த வாலிபர் ரவிக்குமாரை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் சுப்பாராவ் வீதியில் தனியாருக்கு சொந்தமான உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த உணவகத்தில் ஷோலிங்கர் போர்டிங் பேட் தெருவை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் உணவருந்திவிட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது எதிரே ரூபாய் நோட்டுகளின் கட்டு கீழே கிடந்தது. அதனை எடுத்து ரவிக்குமார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் உணவு அருந்தியவர்களிடமும் கீழே கிடந்த பணம் யாருடையது என விசாரித்தார். பணத்திற்கு யாரும் சொந்தம் கொண்டாடாத நிலையில் 39,750 ரூபாயை ஷோலிங்கர் காவல் நிலைய ஆய்வாளர் ராமச்சந்திரனிடம் ஒப்படைத்தார். அப்போது உதவி ஆய்வாளர் பாபு காவலர்கள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன், உதவி ஆய்வாளர் பாபு மற்றும் காவலர்கள் உட்பட பலரும் ரவிக்குமாருக்கு பாராட்டு தெரிவித்தனர். அதன் பின்னர் காவல்துறையினர் உணவகம் பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து பணத்தை தவறவிட்ட நபரை தேடி வருகின்றனர். திருவனந்தபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது மலையாள நடிகர் மணியன் பிள்ளை ராஜுவின் கார் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் வழுதக்காடு பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஸ்ரீகண்டேஸ்வரம் பகுதியை சேர்ந்த சூரஜ் மற்றும் ஸ்ரீவராகம் பகுதியை சேர்ந்த நவநீத கிருஷ்ணா ஆகியோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து அவர்களின் உறவினர்கள் விபத்து குறித்து திருவனந்தபுரம் மியூசியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்தது மலையாள நடிகர் மணியன் பிள்ளை ராஜு என்பது தெரிய வந்தது. இதையடுத்து நடிகர் மணியன் பிள்ளை ராஜுவை கைது செய்த காவல்துறையினர் காவல்துறை ஜாமீனில் விடுதலை செய்தனர். மலையாள நடிகரின் கார் மோதிய விபத்தில் இளைஞர்கள் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 33 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த கொசவப்பட்டியில் அமைந்துள்ள புனித உத்திரிய மாதா ஆலயத்தின் புனித அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு வருடந்தோறும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை உணவு வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சங்கராபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், கோட்டாட்சியர் திருமலை, நடிகை துஷாரா விஜயன், ஜெயலலிதா பேரவையின் மாநில இணை செயலாளர் கண்ணன், அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கால்நடை மருத்துவர்கள் காளைகளையும் மாடுபிடி வீரர்களையும் சோதனை செய்த பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கினர். அதன்படி 770 காளைகளும் 343 மாடுபிடி வீரர்களும் களத்தில் பங்கேற்றனர். சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மிக்சி, சைக்கிள், டேபிள் ஃபேன், தங்கம், வெள்ளி நாணயம், பட்டு சேலை, மெத்தை, அண்டா மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இதேபோன்று வீரர்களிடம் பிடிபடாத மாட்டின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது.
ஜல்லிக்கட்டு போட்டியில் 33 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 6 பேர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை ஊர் நிர்வாகிகள், விழா குழுவினர் செய்திருந்தனர். காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரம் மற்றும் சானார்பட்டி நத்தம் ஆய்வாளர்கள் பிரபாகரன், பொன் குணசேகரன் உள்ளிட்ட 350 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உலக அமைதிக்காக 3964 அடி நீளம் உள்ள மூவர்ண தேசிய கொடியை மாணவர்கள் கையில் ஏந்தியவாறு திருவள்ளூரில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட முதன்மை அலுவலர் கற்பகம் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் காலவள கண்ணன் செட்டி இந்து மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மீனம்பாக்கம் அரிமா சங்கம் சார்பில் தேசிய பெருமையும் உலக அமைதிக்குமான 77வது குடியரசு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் தேசிய கொடியை அசைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். பேரணியில் 4000 பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று 3964 அடி நீளம் உள்ள பிரம்மாண்டமான மூவர்ண தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு உலக அமைதி வேண்டி பேரணியாக சென்று சாதனை படைத்து இவானால் வேர்ல்டு ரெக்கார்டிங்கில் இடம் பிடித்தனர். நிகழ்ச்சியில் மீனம்பாக்கம் அரிமா சங்க உறுப்பினர்கள் பாலாஜி, பிரமீன், தெல்லகுலா, ஆர் பாலாஜி குப்தா, திருவடி தாராயண குப்தர் மற்றும் TRP-CCC பள்ளி தலைமை ஆசிரியர் ஜி ராம்மோகன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜநாராயணன், பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்பு சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களிடம் காணிக்கை பெறுவதில் ஏற்பட்ட தகராறில் போலி சாமியார்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் செல்வது வழக்கம். இந்நிலையில் இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்பு பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து சாமி தரிசனம் செய்த போது 2 போலி சாமியார்கள் காணிக்கை பெறுவதில் தகராறு ஏற்பட்டதில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது அங்குள்ள பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் ஆத்திரத்தில் இருந்த போலி சாமியார் தனது கையில் வைத்திருந்த பாக்கெட்டை கத்தியை எடுத்துக்கொண்டு கோவில் முன்பு சாமி தரிசனம் செய்த பக்தர்களை மிரட்டியதால் அங்கிருந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூடுதலாக காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவொற்றியூரில் அமைந்துள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோவில் தெருவில் வடக்கு திசையில் வீற்றிருக்கும் அருள்மிகு அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று அகத்தியர் பாடல் பாடப்பட்ட திருத்தலமாக விளங்குகிறது. மேலும் அகத்திய முனிவர் குபேரலிங்கத்தை திருவொற்றியூரில் ஸ்தாபித்த நிலையில் குபேரலிங்கம் மூலவர் அகத்தீஸ்வரராக உள்ளார். இந்நிலையில் அருள்மிகு அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சுமந்து கொண்டு மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கோவில்பட்டி அருகே கும்பாபிஷேக விழாவில் புனித நீர் தெளிக்க பயன்படுத்திய ட்ரோன் பக்தர்கள் தலையில் விழுந்ததில் தேனி மாவட்டம் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த மும்மூர்த்தி மற்றும் அவரது மனைவி சாரதா ஆகிய இருவரும் காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த நாலாட்டின்புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ கரியம்மாள் அழகர் திருக்கோவிலின் திருப்பணிகள் நடைபெற்று முடிந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சமூக நலத்துறையின் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் சே ராஜு ஆகியோர் பங்கேற்றனர்.
விழாவின் முன்னதாக சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ட்ரோன் மூலம் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் மற்றும் மலர்கள் தூவப்பட்டது. அப்போது ட்ரோன் பக்தர்கள் மீது விழுந்ததில் தேனி மாவட்டம் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த மும்மூர்த்தி மற்றும் அவரது மனைவி சாரதா இருவரும் காயமடைந்தனர். உடனே இருவரையும் காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே ராஜு நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். திருமயம் அடுத்த செங்கா விடுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டையில் மாவட்டம் திருமயம் அடுத்த செங்கா விடுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக 4ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டு சாத்துதல், தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரரை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 11 மணி வரை அவை ஒத்திவைப்பு. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பக்கம் அதிகமாக வளைந்தால் விழுந்து விடுவீர்கள். பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுடன் உரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. கும்மிடிப்பூண்டியில் 2104 பேருக்கு வேலை வழங்கும் குளிர்சாதன இயந்திரங்கள், காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நேபாளத்தில் திருமணத்திற்கு சென்ற பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்தது. பாகிஸ்தானில் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதலில் 65 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.